அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. ராசியை பொறுத்து மட்டும் ஒன்றுபடும், நட்சத்திரத்துகளை பொறுத்து மட்டும் மாறுபடும். கருத்தில் கொள்ளுங்க. எது எப்படியா இருந்தாலும் சந்திராசனம் அது வேலையை காட்டும். நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ ஒரு ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. 3 நட்சத்திரத்துங்களை 9 பாதம் இருக்குது. அதனால ராசி பலன் மாறும். கருத்தில் கொள்ளுங்க. நீங்கள் இந்த நாளை தெரிந்து கொள்வது நல்லது. அதுக்கு ஏற்றாப்போல் இறையருளால் உங்கள் குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு பண்ணலாம். உங்களுக்கு சிறப்பான நாளாக இருந்தால் கவனம் சிறிதளவு இருந்தால் போதும். இந்த நாளை வெற்றிகரமாக அமைச்சிடலாம். உங்களுக்கு மத்தியமான நாளாக இருந்தால் விழிப்புணர்வு தேவை. அதுக்கும் கீழே இருந்தால் மிக மிக விழிப்புணர்வு தேவை. ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி அதை பல கோணத்தில் யோசனை பண்ணி தான் அந்த வேலையை செய்யணும். ஏன்னா நம்ம இந்த வாழ்க்கையில் தோக்கக்கூடாது. அதனால தான் இந்த ராசி பலனை நம்ம தெரிஞ்சுக்கணும். கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கும் ஒரு நாளும் புது நாள், ஒரு மனிதனுக்கும் ஒரு நாளும் புது உயிர். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ நான் ராசி பலன் சொல்கிறேன். முதல் ராசி பார்த்தீங்கன்னா மேச ராசி. மேச ராசியை பொறுத்து மட்டும் அருமையாக இருக்குது. பரிசு பாராட்டுகள் குவியலாம். ரிஷப ராசியை பொறுத்து மட்டும் நாளை அருமை, இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய நாளாகவும் உள்ள மகிழ்ச்சி பெறக்கூடிய நாளாகவும் தான் இருக்குது. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் போராடி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் முயற்சி இருக்கணும். கருத்து கொள்ளுங்க. கடக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. செலவுகள் அதிகமாக இருக்கும். அதே போல் எதிரிகள் அதிகமாக வருவாங்க. பகைகள் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கவனம் தேவை. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் உங்களுக்கு உடல் ஒத்துழைக்காது. இது ஒரு ஓய்வெடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தலாம். கவனம் தேவை. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் தான். உங்களுக்கு தேவையில்லாத கோபம் வராப்போல உங்கள் கூட பழகுறவங்கள பேசுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த நாள் 56 கழிச்சினாவே சிறப்பு. உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வேண்டிங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. அதை புதிதாக நீங்கள் ஏதாவது தொடங்கணுனாலும் அது நஷ்டத்தை ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்று எந்த புது வேலையும் செய்யக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு பண்ணுங்கள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் தான். மறதி அதிகமாக இருக்கும். கவனம் தேவை. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார், ஆனால் ஆதரவுகரம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கருத்தில் கொள்ளுங்கள். மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, பக்திமயமான நாள். உங்களுக்கு இன்று ஒரு இறை அருள் உங்கள் மனதுக்குள் தோன்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் தான். தேவையில்லாத விரயங்கள், மன சச்சரவு ஏற்படக்கூடிய நாள். மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, உயர்வான நாள்.